அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்டுக்கோப்பாக உள்ளது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கூட்டணியை பலவீனப்படுத்தும் வகையில் காங்கிரஸ் கட்சியினர் யாரும் பொதுவெளியில் கருத்து கூறுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார் அவர்கள். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை தரலாம். சமீப காலமாக தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாத பாஜகவால் சாம பேத தான தண்டங்களை பயன்படுத்தி கூட்டணி அமைப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேற்கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தற்போது ஒரு ட்வீட் ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர்களோட பாஜக கூட்டணியில சேர விரும்பாதவர்களை வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை போன்றவற்றை பயன்படுத்தி அச்சுறுத்தி கூட்டணியில் சேர நிர்பந்தம் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னும், மத்திய பாஜக அரசின் அடக்குமுறையினால் பாதிக்கப்படாத அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இல்லை என்று கூறிய அளவிற்கு அவர்களது நடவடிக்கை அமைந்திருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட விஷயங்களை பயன்படுத்தி RSS கொள்கை சார்ந்த மதவாத வகுப்புவாத சக்திகளை தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாத அளவுக்கு தடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. கடந்த 2004ஆம் ஆண்டில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அமைத்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 2024 வரை 2014 ஒரு தேர்தலை தவிர கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டில் போட்டியிட இருக்கின்றன. இதில் குறிப்பாக 2019 மக்களவை தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 மக்களவை தேர்தல்களில் அதிமுக, பாஜக உள்ளிட்ட வகுப்புவாத ஊழல் சக்திகளை தோற்கடித்து தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவோடு இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்கிற கூட்டணியாக இந்தியா கூட்டணி திகழ்ந்து வருகிறதுனோ, இந்தியா கூட்டணியை பலகீனப்படுத்த முயற்சி பெற்று வரும் வகையில் அது பலனடைய போவது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதிமுகவை பயன்படுத்தி வகுப்புவாத பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த கூட்டணியை பலகீனப்படுத்துகிற முயற்சியின் மூலம் மதச்சார்பற்ற கொள்கைகளுக்கு பின்னடைவு ஏற்படுவதற்கு எந்த வகையிலும் காங்கிரஸ் கட்சியினர் அனுமதிக்க கூடாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். சமீபத்தில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கிறிஸ் தோடங்கர் கூறியபடி காங்கிரஸ் கட்சி அமைத்த ஐவர் குழுவினர் திமுகவுடன் முதற்கட்டமாக பேசியிருக்கிறார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறதுன்னு குறிப்பிட்டிருக்கவர், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைமையில் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையோடு பேசி முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இது குறித்து பொதுவெளியில் காங்கிரசார் எவரும் கருத்து தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவித்திருக்கிறாரு. அகில இந்திய அளவில் ராகுல் காந்தி, அதே மாதிரி மோடி ஆகியோர் ராகுல் காந்தி அவர்கள் மோடி அரசியலான பாஜக அரசை கடுமையாக எதிர்த்து நாடாளுமன்றத்தில் போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட 40 மக்களவை உறுப்பினர்களும், மாநிலங்களவையில் 12 என மொத்தம் 52 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களால் பின்னால் நாடாளுமன்றத்தில் இந்திய கூட்டணி சார்பாக வகுப்புவாத பாஜகவை எதிர்த்து கடுமையான போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் மிகப்பெரிய அடக்குமுறையை எதிர்கொண்டு வருகின்றார்கள் அப்படின்னும், இதனால் இத்தகைய அரசியல் பின்னணியை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினர் புரிந்து கொண்டு தமிழ்நாட்டில் நலனின் அக்கறையோடு தேசிய நலனையும் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் காங்கிரஸ் கட்சிக்கு இருப்பதை கொள்கை ரீதியாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என காங்கிரஸ் பேரியக்க நண்பர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. இந்த அறிக்கை மூலமா குறிப்பிட்ட போக்கில் சொல்ல போறாருன்னா, இந்த அறிக்கை மூலமா காங்கிரஸ் பொதுவெளியில காங்கிரஸ் கட்சியினர் திமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய கூட்டணிகள் குறித்து யாரும் கருத்து தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிற ஒரு விவகாரம் குறிப்பிடத்தக்கது. கோகி, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.